ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பயுமே நாம் ஒரு இடத்துல இருக்கிறப்போ இந்த இடம் சரியில்லை, இன்னொருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணி அவங்க லைஃப் நம்ம லைஃப்பை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நம்மளை விட அவளுக்கு சம்பளம் அதிகமாக இருக்குது, அவங்க ஆஃபீஸில் நல்லா இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே என்னென்ன பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ வெளியிலேருந்து பார்த்தா எப்பயுமே அது தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டில் சண்டை போட்டுட்டு நான் ஆசிரமத்துக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்கன்னா, ஆசிரமத்தில் அவங்க சொன்னது தான் நம்ம சாப்பிட முடியும், அவங்க செய்கிறது தான் நம்ம அங்கே என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்ம ஏற்றுக்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் வந்து நாம் பண்ணுற விஷயந்தான் சட்டம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க ஒரு 4 பேரை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. வெளியில் போகிறப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நிறையா ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அவங்க கூட எல்லாம் நம்ம வந்து பொருந்தவே இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போ இதுலேருந்து என்ன விஷயத்துக்காக மேடம் இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஒரு விஷயம், நம்மளுக்கு தேவையானது வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். 2வது முழுசாக ஏற்றுக்கிறது, அக்செப்டன்ஸ். நம்ம என்னவா இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கிறது, அவங்கள குறை சொல்லாமல். 5 வரலும் ஒரே மாதிரி இருக்காது. நம்மளை மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு போர் அடிச்சோம், நம்ம ஃபேமிலிலையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ. அண்ட் அதே மாதிரி அவங்க செய்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது, இந்த முழுசாக ஏற்றுக்கிறது அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 1. 2வது, நம்ம சந்தோஷத்தை அடுத்தவங்க மேலே திணிக்காமல், நீ இப்படி இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லாமல் நம்ம சந்தோஷத்தை நம்ம கையிலேயே வச்சுக்கிறது. இது நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நம்மளோட நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் யாருனாலையும் எதுவும் கெடுக்க முடியாது. ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நம்மளுக்கு எப்பயுமே தோணாது. ஏன்னா நம்ம எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.